ஓ அங்க செஞ்சுக்கிட்டா அங்க பிறந்தவங்க தான் பாஞ்சாலன் தவத்தால் வந்த பைங்கிலிய தாயே தாயே சேவித்தேனே உன்னை. ஆமா அப்படி அமர்ந்திருக்கப்படி அம்பாளுக்கு அபியாரம் செய்து சரி பஞ்ச ஈஸ்வரி என்றால் இது யாவருக்கும் குறையில்லாமல் நன்மையான வாழ்க்கை தர வேண்டும் என்று எல்லோரும் கிராமவாசிகள் ஒற்றுமையாக சேர்ந்து வருடாதரும் இடைவிடாமலே தீமிதி திருவிழா வைத்து அம்பாளுக்கு 18 யுத்தத்தை நியமித்து இது கேளிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பஞ்சீஸ்வரன் பாஞ்சாலியம்மன் பயத்திற்கும் சபையில் அமர்ந்திருக்கபடியான பெரியோர்கள் தாய்மார்கள் கற்றந்த கடந்தமான்கள் அமர்ந்து கொண்டிருக்க யாவற்றமானவர்களுக்கும் நம்ம கம்படியா இருக்கபடியான இதோ தேவி தேவியான உரிமையா இருக்கபடியான புதுப்பாலத்தை சேர்ந்த இதோ பழனிவேல் நாடகாசா மாமா விளங்குறபடியான அதுக்குதான் 10 மணிக்கு போன் பண்ணுங்க. ஆமா பழனிவேல் நாடகாசம் சொல்லுபடியான மாமா வைத்திருக்கும் மற்றும் உடல்ல சோனா இருக்கபடியான கோட்டாமலத்தை சேர்ந்த குமாரன் சொல்லுபடியான நாடகம் வைத்திருக்கும் தம்பியா விளங்குறபடியான வரதராஜன் சொல்லுபடியான தம்பியர் வைத்திருக்கும் விருதங்க சக்கரவர்த்தியின் பேர் பெற்றிருக்கபடியான இதோ போரோட சேர்ந்த இதோ விசுவின் சொல்லுபடியான இது அன்னார வைத்திருக்கும் அகட வெகராஜன் பேர் பெற்றிருக்கபடியான இதோ பழனிவேல் பள்ளியா விளங்குறபடியான கெட்டிக்கார பொட்டப்பயிர் உனக்கும் நீ எனக்கு மாமாவா கெட்டிக்கார உனக்கும் அண்ணாவா மாமா பையன் தானே மாமான்னு கூப்பிடா ஒன்று மாமா பண்றது சாபிக்கும் சபைக்கு உனக்கு வணக்கம். வணக்கம். எனக்காகவே அன்பளிப்பு திருப்பி தங்கமணி இதே இளவர சர்ந்த தங்கமணி சொல்லுபடியான தந்தை அவர்கள் பெற்றபடியாக பவித்து எனக்காக வீட்டு அன்பளிக்கிறார். அன்னாருக்கு இல்லாமலே பாஞ்சாலம்மன் குடும்பத்திலிருந்து நலமான வாழ்க்கும் நீண்ட செல்வத்தை தர வேண்டும் என்று பரிவார வணக்கம். வணக்கம். ஒரு கம்பெனியா இருக்கு டிராமா கம்பெனிங்க. ஆமா முதல்ல அறிவோம்னு நான் பவுடர் தொட்டதே இந்த கடை கிராமத்து கம்பெனி தான். சுப்பிரமணிய குழுமையான ஒருத்தர் ஆமா கம்பெனி போட்டு வச்சிருந்தாருப்பா. ரங்கனா இன்னும் பொறுமையா சொல்லுவா. பொட்டியார் ரங்கநாதன் இருக்கிறாரு. அவர் கம்பெனி முதல்ல அறிவோம்னு கருவாட்சிக்கு கேளர் ஆறுமுகம் அவரெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. அப்போ அப்பதான் அறிவோம் நான் கத்திட்டு எங்க கூட ரெண்டு நாள் கத்திட்டு இருந்தேன். இந்த ஒரு கம்பெனில தான் நான் பொட்டு வச்சிருந்த ஒரு கம்பெனி தான். சூப்பர் ஒன்றபோல் இந்த சூரவாசக்கார ஒருத்தர் சுப்பிரமணியம் இறந்துட்டாரு. ஆமா நான் ஒரு மகாவாசார ஒருத்தர் சுப்பிரமணியம் அவரும் இறந்துட்டாரு. ஆமா ஒரு கெட்டிக்கார ஒருத்தர் சரவண ஒரு கெட்டிக்கார ஒருத்தர் இறந்துட்டாரு. ஆமா இன்னும் ஒரு சிவகுமார் ஒரு முக்கியமாக இருக்காரு சிவகுமார். இன்னும் பிறகு யாரு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் போனாங்க. பிரகாஷ் ஒரு மத்தனார் ஒருத்தர் இருக்காரு. அவங்களும் போனாங்க. நீ இப்ப போவா நமக்கு நேரம் வந்தா போய் தானே போறோம். அதுபோல ஒரு கம்பெனி அந்த ஊர்ல இருக்கு டிராமா கம்பெனி. ஆமா 26 வருஷம் முன்ன இருந்து அங்க அந்த ஊர் எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளைமா கொடுப்பாங்கம்மா. ஆமா அம்மா பிள்ளை இருக்கல சின்ன பிள்ளை எனக்கு வரும்போது போய் கிராமத்தில் இருக்கபடியான அனைத்து நாடாசங்களுக்கும் உங்களுக்கும் பரிவார வணக்கம். காலம் கடந்து விட்டது. மன்னனை பார்க்க வேண்டும். அதுக்காக நான் எத்தேயல்
உங்கள் மனைவியா இருக்கபடியான மேகலாவதி அப்படி என்று என் மன்னாரி சென்றார் பார்க்கணும் எந்நாட்டிற்கு மாணாக அரிய சேர்த்தத்திலே நாடக பேராசராக இருந்தபடியான ஆனந்தன் என்று சொல்ல முடியாத நாடக ஆசிரியர் அன்னவர் பேரினாலும் எனக்காக அறியப்பட்ட காஞ்சான 100 லட்சமாக பாவித்து வங்கியில ஜோபல எம்மன் துணை இருந்து 1 லட்சம் உண்டாக வேண்டும் என்று இந்த ஏகஜன இந்த மகாராஷ்டிர எந்நாட்டிற்கு மாணாக இருந்தபடியான எல்ராம் மற்றும் சேர்த்தத்திலே வாச தலைவராக இருக்கக்கூடிய அந்த பகவான் பேரை கொண்ட வெங்கடேசன் என்று சொல்ல முடியாத அவர்கள் கோட்டியாமலை வரராஜ பாராட்டி எனக்காக அதிகப்பட்ட காஞ்சானா என்பது 50 லட்சமாக பாவித்து இந்த ஏகஜன மங்களே துணையிருக்க வேண்டும் என்று அம்பாள் பிரதேச இன்னும் மகாராஷ்டிரம் ஹாக்கணம் புரிஞ்சு பழைய சத்தியத்திலே நம்மளா போல நாடக நடிகராக இருக்க முடியாது. அதாவது மழை சத்துமுத்தமாக நான் ஆடும்போது ஒரு போட்டிக்காரனாக ராக அவர் கூட என்ன பண்ணும் அப்பேர் வந்த அவர் பகவான் பேரை கொண்ட ஏழுமலை என்று சொல்ல முடியாத அவர்கள் இந்த கோட்டியாமலை வரராஜ பாராட்டி எனக்காக அதிகப்பட்ட காஞ்சானா என்பது 50 லட்சமாக பாவித்து அவர் வங்கியில அம்பாள் துணை இருந்து 1 லட்சம் உண்டாக வேண்டும் என்று அம்பாள் காசு கொடுத்து வச்சிருவோம். சரி விடு இருந்தால் உங்கள் மணியா இருக்கபடியான இதை மேகலாவதி மஞ்சாவதி சொல்ல மாட்டேன். ஏன்டா நான் உனக்கு தர வாடா அங்க பாரு ஐயோ எங்க போறாங்க அம்மா அப்படி அடக்கி போய் 3 வருஷம் ஆகுது. வீராவரத்தோடு வீராவரத்தோடு கையை தேடியெல்லாம் போட்டு அம்மா அடக்கடி அம்மா கந்தா புடுங்க ஏர் ஓட்ட போறாரு அவரு என்ன ஏர் ஓட்ட போறாரு வாழாயுதம் கெடாயுதம் இல்ல வில்லாப்பு சொல்ல முடியாது உனக்கு மீட்டெல்லாம் போட்டு இங்க போற மாதிரி கொடு பொடி அங்க போ சேனையெல்லாம் புட்டுண்டு அவரை பார்த்தா சாரி பாரி பயமாக இருக்கிறது. இது ஆட இருக்கபடியான நாட்டில் இருக்கபடியான சேனையெல்லாம் அழைத்துண்டு எங்க போறாங்க இந்த எல்லைக்காதீர்
காலால் படை ஆனைப்படை அப்படி சொல்லுபடியான இப்ப எங்க போறாரு ஐயா இது அரை பாரி ராதங்கள் அனைத்து உங்கள் பாயத்தில் வைத்து கோட்டாடி வணக்கத்தை திருத்தேன் சுவாமி கண்ணே மேகலாவதி அடி மஞ்சுளாவதியா மாறே மச்ச நாட்டை பறித்த அடி வஞ்சகி ஜெகன் மாண்டம் அந்த வஞ்சகி ஜெகன் மாண்டம் பகையனை எறிந்திடானோ மெல்லிய செலுத்து மேலான் நான் குறுக்குடன் வருகிறேன் சுவாமி சுவாமி ஐயா எங்க போறீங்க எல்லாம் கொட்டி கொண்டு கையடிலாவில் நம்பிக்கை தாங்கி கோபக்குறியோடு சென்று எங்க போறேன்னு கேக்குறேன் எங்க போறீங்க என்ன சமாச்சாரம் அதாவது ஏற்கனவே நான் இருந்தது ஜோதிமாபுரி பட்டணத்துக்கு லட்ச பசுக்கள் என்று சொல்ல முடியாத மந்தகளை எல்லாம் பரிபாலனை செய்து சந்தோஷமான முறையில் இருக்கும் வயது சிங்க பள்ளிக்கு சிகராகப்பட்டவர் ஓடி வந்து என்னையும் கடியோ தண்டமை அடித்து அடிபறுக்க முடியாமல் ஓடி வந்து டெல்லி பாச்சா துரியோதனத்தில் அடைக்கலமானோம் அப்ப இது அன்று முதல் இன்று வரைக்கும் 5 நம்பர் வாசம் செய்து வரும்போது என்றே தினத்திலே துரியோதனன் மன்றால் தூதர்களை விட்டு அனுப்பிய காலத்தில் அப்ப இது சிங்கப்பள்ளிக்கு சகனாகப்பட்டவன் மனிதருக்கானாம் அதனாலே இன்று சென்று நம்மளுடைய ஆவும் மந்தகளை மடக்கி வரலாம் என்று நான் ஆசையோடு போகும்போது உன்னை அழைத்து உன்னிடத்துல தெரிவித்து போகலாம் பெற்று சொல்லலாம் மாடு எல்லாம் கோவில் எல்லாம் மடக்கி வருகின்றோமே அதெல்லாம் அனுபவித்த ஒரு வார்த்தை செல்வங்க வேற ஒண்ணும் கிடையாது நாட்டெல்லாம் பறிகொடுத்து வந்து விட்டோம் நாட்டிற்கு அப்படியான பசுமந்தெல்லாம் மடக்க நான் சென்று கொண்டிருக்கின்றேன் அதனால் எனக்கு விளையாமல் வெற்றி வருவேன் உணர்த்து கொண்டிருக்கிறேன் நீ போறதில் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் முந்தைய காலத்தில் அடிவரை உதயப்பட்டு செய்யாத துணையெல்லாம் செய்து விட்டார்கள் அதனால் நான் சென்று மடிக்கணும் சொன்னீங்களே நான் தடை வார்த்தை உடைத்தேன் என்று என் மேல் பயம் வச்ச விட வேண்டாம் ஆனா கோவப்பட வேண்டாம் என்னங்க ஐயா சொல்லு